ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஜேஜே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு 2 in 1 ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து எக் கோலா உருண்டையும், இரண்டாவது வந்து எக் கோலா மஞ்சூரியனும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஜூஸியா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது எப்படி செய்யலான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ சுட சுட உங்க வீடு தேடி வரும். நான்கு அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். அதை நடுவுல நல்லா இந்த மாதிரி 2 வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மஞ்சள் கருவை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எல்லா முட்டையிலுமே மஞ்சள் கருவை நம்ம தனியா சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை கருவை மட்டும் நம்ம சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கலாம். எவ்வளவு சின்னதா வெட்ட முடியுமோ அவ்வளவு சின்னதா நீங்க வெட்டி எடுத்துக்கலாம். வழக்கமான முட்டை மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் சந்தோஷமா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நம்ம இதை நறுக்கி எடுத்தாச்சு. இப்ப இதை நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட 1.5 மேஜை கரண்டி சோள மாவு இதை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, முட்டையோட வெள்ளைக்கரு 1 முட்டை எடுத்துருக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே இன்னைக்கு சேர்க்க போறதில்ல, இதுதான் நமக்கு. இப்ப இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா மல்லித்தலை இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப அதை நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழுத்தினா அது நல்லா உதிர்ந்து வரும். நல்லா உதிர்த்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ஏற்கனவே நம்ம கிளறி வச்சிருக்கிற அந்த முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம தனியா மசாலா போட்டு வச்சிருக்கிறோம்ல, அதோட இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா ஸ்பூனை வச்சு முட்டையோட மஞ்சள் கருவும் ஏற்கனவே உள்ள மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, இதுல தண்ணி எதுவுமே நான் விடல, கரெக்டான பதம் இருக்குது. இப்ப இதை நல்லா கையை வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சு வச்சிருக்க உருண்டைகளை இதுல பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே முட்டை அவிஞ்சிருக்கிறனால இந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ரொம்ப தெரிக்கும். ஸோ கவனமா நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல கொஞ்சம் மல்லி இலை மட்டும் போட்டீங்கன்னா அதோட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை இது மாதிரி வெட்டி இருக்கிறேன். வெட்டி பிரிச்சு எடுத்திருக்கிறேன் சதுரமா. இது சாப்பிடும்போது வாயில கடிப்படும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தை உதிர்த்து போடுறோம். பச்சை குடைமிளகாய் 1, மஞ்சள் குடைமிளகாய் 1, சிவப்பு குடைமிளகாய் 1 சேர்த்திருக்கிறேன். குடைமிளகாயில நிறைய விட்டமின் சி இருக்கு. இப்போதைக்கு நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க அடிக்கடி குடைமிளகாய் உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறிக்கலாம். இது அரை வேக்காடு வெந்தா நல்லா இருக்கும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் பொடியும் வத்தல் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கிளறிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய காரப்பொடிக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா இதை கிளறி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து நான் வந்து கொஞ்சமா எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நசுக்கி இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற ஒரு பிளேவர் நமக்கு கிடைக்கும். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது போட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். இது நல்லா கலர்னதுக்கு அப்புறம் 2 மேஜை கரண்டி தக்காளி சாஸ் சேர்த்து இப்ப நம்ம இதை நல்லா கிளறிக்கலாம். இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா வேக விட்டுக்கலாம். நான் ட்ரையா தான் இன்னைக்கு செய்யறேன், அதனால தண்ணி சேர்க்கல. 2 நிமிஷம் நம்ம மசாலா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா
ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த கோலா உருண்டைகளை நான் இதுல சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிதமான சூட்டுல வேக விட்டுருக்கேன். பாருங்க, நல்லா எல்லாம் இந்த சாஸோட எசன்ஸ், இந்த மசாலாவோட ஃபிளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. நல்ல வாசமாவும் இருக்குது. பாருங்க, இது நல்லா ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கும். கொஞ்ச நேரம் இதை ரெடி ஆனதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த சூட்ல முட்டையோட எல்லாமே நல்லா மென்மையா நல்லா வெந்துரும். இப்போ கொஞ்சமா மல்லித்தலைய இந்த மாதிரி கடைசியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கிளறி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரான எக் கோலா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல மறக்காம இதை செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ சுட சுட உங்க வீடு தேடி வரும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.